காவேரியின் பாவம் நீக்கிய திவ்ய தேச பெருமாள் கோவில். வணக்கம் விவஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருக்கூடலூர் ஆடுதுறை பெருமாள் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஆலயம் எங்கே உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கூடலூர் ஆடுதுறை பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. முதல்ல இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருக்கூடலூர் ஆடுதுறை பெருமாள் கோவில் வையம் காத்த பெருமாள் கோயில் என்றும் அழைக்கப்படுகின்றது. 108 திவ்ய தேச கோயில்களில் இதுவும் ஒன்று. கிபி 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இடைக்கால சோழர்களால் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. பிரளய காலத்தில் தேவர்கள் நந்தக முனிவருடன் இணைந்து பெருமாளை சேவிக்க இங்கு வந்ததால் இவ்வூர் கூடலூர் என அழைக்கப்படுகின்றது. இத்தலம் ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்டுள்ளது. இங்கு மூலவராக பெருமாள் வையங்காத்த பெருமாள் என்றும் ஜெகத் ரசகன் என்ற பெயரிலும் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார். தாயாரின் பெயர் பத்மாசனி மற்றும் புஷ்பவல்லி. தீர்த்தமாக சக்கர தீர்த்தம் மற்றும் காவிரி ஆறு உள்ளது. நவ கிரகங்கள் வரிசையில் இறுதியில் 9வது இடத்தில் இருப்பவர் கேது. ராகுவின் தொடர்ச்சியாக இவர் உள்ளார். கேதுவால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறவர்கள் ஆன்மீக துறையில் அதிகம் நாட்டம் கொண்டவராக இருப்பார்கள். கேதுவால் நாம் மேலும் பலன்கள் பெற செல்ல வேண்டிய தலம் திருக்கூடலூரில் உள்ள ஆடுதுறை பெருமாள் கோயிலாகும். கோவிலில் வரதராஜ பெருமாள், ஆண்டாள் மற்றும் ஆழ்வார்களுக்கு தனி சன்னதிகள் உண்டு. ராஜகோபுரம் 5 நிலைகள் கொண்டுள்ளது. கோயிலுக்குள் உள்ளே உள்ள ஒரு மண்டபத்து தூண்களில் ராணி மங்காமா மற்றும் அவரது அமைச்சர்கள் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தரும் மூலவர் வையம் காத்த பெருமாள் உய்ய வந்தார் ஜெகத் ரசகன் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றார். கையில் செங்கோல் ஏந்தி காட்சி தரும் உற்சவருக்கும் அந்த பெயர்தான். நந்தக முனியும் தேவர்களும் ஒன்று கூடி பூவுலகை காக்க மகாவிஷ்ணுவை வேண்டிய காரணத்தால் இத்தலம் திருக்கூடலூர் என்ற பெயர் பெற்றது. நந்தக முனிவர் இத்தல பெருமாளுக்கு மலர் சேவை செய்து வந்ததாகவும் அவன் மீது மையல் கொண்ட சோழ மன்னன் அவளை மணந்ததாகவும் அவனது அமைச்சர்களின் பொய்யான தகவல்களால் மன்னர் அவளை பிரிந்ததாகவும் பின் பெருமாளே அவர்களை மீண்டும் கூடி வாழ காரணமாக இருந்ததாகவும் அதனால் கூடலூர் என்ற பெயர் பெற்றதாகவும் கதை உண்டு. அதனால் பிரிந்த தம்பதிகள் இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டால் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கை. காவிரி இவ்விடத்தில் திருமாலை வணங்கி பாவ விமோசனம் பெற்று இழந்த பொலிவை திரும்ப பெற்றால் அம்பரீசன், திருமங்கை ஆழ்வார், பிரம்மா, கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகியோர் பெருமாளின் தரிசனம் பெற்று வழிபட்ட புனித தலமாக இது உள்ளது. இக்கோயிலில் மூலவரான வையம் காத்த பெருமாள் நின்ற கோலத்துடன் கிழக்கு திசை நோக்கியவாறு அருள் புரிகின்றார். இந்த ஆலயத்திற்கு சங்கமசேஸ்வரம் என்றும் பெயர் உண்டு. ஒரு சமயம் காவிரி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக இத்தலம் முழுமையாக மூழ்கி மண்மேடாகி போனது. அப்பொழுது மதுரை எம்பதியை ஆண்டு வந்த ராணி மங்கம்மாவின் கனவில் எம்பெருமான் தோன்றி இத்தலத்தில் கோவில் மண்மேட்டில் புதைந்து கிடக்கும் விபரத்தை தெரிவித்ததாகவும் பெருமாளின் ஆணைப்படி இத்தலம் ராணி மங்காமாவால் புதுப்பிக்கப்பட்டது என்றும் வரலாறு கூறுகின்றது. வருடதோறும் வைகாசி மாதம் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இங்குள்ள தலமரமான பலாமரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இத்தனை சிறப்புகள் கொண்ட வையம் காத்த பெருமாளான ஆடுதுறை பெருமாள் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம்.